ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் குடிகாரன் ஆக்குற அப்பாவோட ஆட்சி அலங்கோல ஆட்சியாக அள்ளித்தளித்த ஆட்சியாக ஒரு வெத்து விளம்பர ஆட்சியாக இருக்கின்றது. காட்டிலையோ இல்லைன்னா ஆத்தங்கரையோரமா போறவனோ பாட்டு பாடிக்கிட்டே போவான், பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னு. அழகிரி கிட்டத்தட்ட அந்த மனோநிலையில இருக்காரு இன்னைக்கு. அண்ணா அறிவாலயம் வாசல்ல சீட்டு பிச்சை எடுத்து அவங்க ஒட்டி திண்ணை குடியிருப்பாளர்கள் போன்று காங்கிரஸ் கட்சியானது தேய்ந்து விட்டது. அவரு என்ன சொல்றாரு, எங்களுக்கு பல்வேறு மனவர்த்தங்கள் திமுக கூட்டணியில் இருக்கின்றது சொல்றாரு. என்ன மனவர்த்தனை யாராவது கேட்கிறாங்களா? பத்திரிகையாளர்கள், ஊடகத்தினர் நேர்மையானவங்க தானே, யாராவது ஒத்தராவது கேட்டிருக்கணும்ல. இந்த மாதிரி திருமாவளவன் சொல்றாருங்க. என்னங்க பிரச்சனை? ஓபிஎஸ் எடப்பாடியும் இணைவார்களா? பிஜேபி கூட்டணியில் அதிமுக இருக்குமா? தாவேகா அதிமுக கூட்டணி வருமா? அமித்ஷா அதிமுகவை மிரட்டுகின்றாரா? இப்படிதான் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட டிபேட்ஸ் எல்லாம் இருக்கும். பாஜக அரசியல் ரீதியாக தமிழகத்தில் ஒரு பெரும் வெற்றியை ஈட்டாமல் இருக்கலாம், ஆனால் சித்தாந்த ரீதியாக பாஜக என்றைக்கோ வென்றுவிட்டது. இங்கே ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பிஜேபியின் ஓமாம்புலூர் ஜெயராமன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, போன எலெக்ஷன்ல 10 தொகுதி வரைக்கும் பாராளுமன்றத்தில் ஜெயிப்போம், அப்புறம் கடைசி நேரத்தில் பொள்ளாச்சியும் கோயம்புத்தூர் உறுதியா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா ஒன்னுமே ஜெயிக்க கிடையாது. ஆனா இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, மாநிலத்தையே நாங்க பிடிச்சிருவோம், ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்றீங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. லாஜிக்கலா பார்த்தா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லாஜிக்கலா சொல்றேன், அப்புறம் அவருக்கு குதர்க்கமாக பதில் சொன்னாதான் அவருக்கு பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு லாஜிக்கலாக சொல்கிறேன். திரிபுரா அங்கே பிஜேபி 2%, 3% வாக்கு வாங்கியிருந்தது. முதல் தர தேர்தல் வெற்றி அங்கே பெற்று அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சது கடந்த கால வரலாறு. என்ன காரணம்னா, மக்கள் மனதில் அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பினாங்க. சரியான எதிர்கட்சியாக அங்கே செயல்பட்டு, இங்கே தமிழ்நாட்டில் எப்படி இளம்சிங்கம் அண்ணாமலை மற்றும் பண்ணையார் நயினார் அவர்கள் தலைமையில் முன்னாடி 2 மாதம் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலும், தற்பொழுது கடந்த 2 மாத காலமாக பண்ணையார் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையிலும் மிகச்சிறப்பாக தமிழக பாஜக செயல்பட்டு மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றோம். 2019 பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் மோடியை இங்க ஒரு வில்லன் மாதிரி கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பற்றி மிகவும் கொடூரமான இவங்க மீடியாவை கையில வச்சுட்டு இந்த திராவிட மாடல் கும்பலானது இங்கே இயங்கி ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் குறைஞ்சி 21 குறைஞ்சது, 24 குறைஞ்சி, இன்னும் குறைஞ்சி, ஃபர்தராக குறைஞ்சி கிட்டத்தட்ட 19% வாக்கு வாங்கியுள்ளது பாஜகவின் தலைமையிலான என்டிஏ கூட்டணி. இப்போ அதிமுக கூட்டணி இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து இங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி, அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாந்தோன்றித்தனமான விளம்பர மாடல் அரசு ஆட்சியானது அப்பா தப்பாக வழி நடத்துகிறார். தன்னைத்தானே அப்பா என்று என்னை அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் குடிகாரன் ஆக்குற அப்பாவோட ஆட்சி அலங்கோல ஆட்சியாக அள்ளித்தளித்த ஆட்சியாக ஒரு வெத்து விளம்பர ஆட்சியாக இருக்கின்றது. அவங்களுடைய ஆன்டி இன்கம்பன்சி, மத்திய அரசின் நல்ல திட்டங்கள் மக்களிடம் கொண்டு போய் 11 ஆண்டு கால மக்கள் நல்ல திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய வாக்கு இதெல்லாம் சேர்ந்து திமுகவை கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்புவோம். இதெல்லாம் மறைச்சிட்டு கே எஸ் அழகிரி அவர்கள், நாளைக்கு நாம ஒரு எம்எல்ஏ ஆக மாட்டோமா, இல்ல நம்ம பையனை ஒரு எம்எல்ஏ ஆக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு மன பிராந்தியில, பயத்துல, இந்த நீங்க பாத்தீங்கன்னா காட்டுலயோ இல்லைன்னா ஆத்தங்கரையோரமா போறவனோ பாட்டு பாடிக்கிட்டே போவான், பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னு. அழகிரி கிட்டத்தட்ட அந்த மனோநிலையில இருக்காரு இன்னைக்கு. அவர் தன்னுடைய பையனை எப்படியாவது உருவாக்கணுங்கிற ஒரு கம்பல்ஷன்ல இருக்காரு. அவர் போன வருஷம் ஒரு சித்ரா லட்சுமணன் அப்படிங்கிற சினிமா பிஆர்ஓ இருக்காரு, அவருடைய யூடியூப் சேனலுக்கு அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. என்னுடைய பையன் கூட பிஜேபியில் சேர்ந்து விடுவானோ என்கிற அச்சம் இருக்குன்னு சொல்லி, வேணா இது பொது வெளியில அவைலபிள், கே எஸ் அழகிரியோட பேட்டி, அதை எடுத்து பாருங்க. அந்த பயத்தின் வெளிப்பாட்டுல அவர் பேசுறாரு. நான் இன்னொன்னு சொல்றேன், குதர்க்கமா இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு லாஜிக்கலான விஷயம் சொல்லிட்டேன். காங்கிரஸ் ஆட்சியானது நாங்க டெல்லியில ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி 2019 இங்க பெரிய தத்தி தான் கூப்பிட்டு ராயப்பேட்டா கிரவுண்ட்ல, ஒய்எம்சிஏ கிரவுண்ட்ல கூட்டம்லாம் போட்டு எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு ராகுல் காந்தி அனௌன்ஸ் பண்ணாங்க. 2024 யாருமே ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர்னு யாருமே முன்னிறுத்தல. அந்த அளவுக்கு போச்சு.
அவர் காங்கிரஸ் கட்சி மாதிரி நினைச்சுக்கிட்டாரு. கழுத தெரிஞ்சு கட்டெரும்பா போச்சு காங்கிரஸ் கட்சி. காமராஜர், பக்தவச்சலம், சி சுப்பிரமணியம், கக்கன் போன்ற மாபெரும் ஆளுமைகள் இருந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எங்க போய் நிக்குது? அண்ணா அறிவாலயம் வாசல்ல சீட்டு பிச்சை எடுத்து அவங்க வந்து ஒட்டு திண்ணை குடியிருப்பாளர்கள் போன்று காங்கிரஸ் கட்சியானது தேய்ந்து விட்டது. பொறுக்க முடியாமல் ஆற்றாமையில் அழகிரி கேள்வி கேட்கிறாரு. இதெல்லாம் ஒரு கேள்வியா சீரியஸா எடுத்துக்காதீங்க. இது ஒரு காமெடி டைமா கடந்து போடுவோம். நம்ம இல்ல இப்போ நீங்க காங்கிரஸை பத்தி விமர்சனம் வைக்கிறீங்க, இதே விமர்சனம் பிஜேபி மேலே வைக்கலாமே. தாராளமா வைக்கலாம். ஏடிஎம்கேயோட கூட்டணிச்சது, அப்புறம் திமுக மறுபடியும் தனித்து நின்னது, மறுபடியும் ஏடிஎம்கே மறுபடியும் தனித்து, இப்ப வேற வழி இல்லாம ஏடிஎம்கேல போய் சேர்ந்திருக்கு. வேற வழி இல்லாம இயங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையே இல்ல, வேற வழி இல்லாமங்கிறது கிடையாது. 2024 வந்து நமக்கான ஸ்ட்ரென்த் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் 2024 நின்னோம். 2014 19% வாக்கு வாங்கி 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றது பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி. அன்புமணி ராமதாஸ், அதுக்கப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன், அப்புறம் இன்னொரு எம்பி, மொத்தம் 3 எம்பி நமக்கு கிடைச்சது. 2014 தேர்தலில் 19% வாக்கு. அந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்து இருந்ததுன்னா 2016 தேர்தல் இது மாறி இருந்திருக்கும். சில பல காரணங்களால அன்னைக்கு கருணாநிதி, ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் இருந்தாங்க. கேப்டன் விஜயகாந்த், மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் இருந்தாங்க. அந்த கூட்டணி தொடராம போனதுனாலதான் அந்த சில பல காரணங்களால தொடராம போச்சு. அது நீங்க சொல்றது நான் இன்னும் வன்மையா மறுக்கிறேன். 1984 பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் பாலச்சந்திரன் என்கிறவர் வெற்றி பெற்றார், இந்து முன்னணியின் சார்பாக போட்டியிட்டு. அதே 1984 தேர்தலில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில, விளவங்கோட குளச்சலம் 2 தொகுதியில ஏதோ ஒண்ணு, சரியா தொகுதி மட்டும் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, பெரியவர் எம்.ஆர். காந்தி தற்பொழுது நாகர்கோவில் எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர் 300 ஓட்டுல வெற்றி வாய்ப்பை எழுந்தார். அதனால 1984 பிஜேபி இங்க தமிழகத்துக்குள்ள வந்தாச்சு. 96 சி வேலாயுதம் அதே பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2014 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள். 2016 கணிசமான ஓட்டு. தியாகராய நகர்ல போட்டியிட்ட அண்ணன் ஹெச் ராஜா 20,000 ஓட்டு. விருகம்பாக்க சட்டமன்றத்தில் தேர்தல் போட்டியிட்ட அக்கா தமிழிசை 19,500 ஓட்டு. கணிசமான வாக்குகளை வாங்கி நம்மளுடைய சக்தியை நான் வளர்ந்து கொண்டிருக்கின்றேனே மம்மி அப்படின்னு அந்த காம்ப்ளான் நாடு வரும் பாருங்க. காம்ப்ளான் போன்று இன்னைக்கு தமிழகத்தில் பிஜேபி ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. 40 வருஷமா ஜொலிச்சிட்டு. அது ஸ்லோவா தாங்க ஆகும். ப்ராசஸ், இட்ஸ் ஏ ப்ராசஸ். ஓவர் நைட்ல வர்றது எதுவும் ஓவர் நைட்ல உங்களுக்கு போயிடும். வாழ்க்கையே நீங்க பாருங்க, உழைச்சு சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மேல வரதான் நல்லா இருப்பான். காங்கிரஸ் மாதிரி நீங்க போனீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி திடீர் குபீர் பாய்ச்சல்ல வந்தா, தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருந்தது, எங்கள் பகுதியை சேர்ந்த மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார். இப்ப திரும்பியும் அவங்க வாசன் வந்து ஆரம்பிக்க வேண்டியதாச்சு. விஜயகாந்த் கட்சி எண்ணற்ற உதாரணம் சொல்லலாம். திடீர் வளர்ச்சி, திடீர் வீழ்ச்சி. அதனால லெட் அஸ் நாட் கெட் இன்டு தட். இன்னைக்கு அந்த கட்சிகள் எல்லாம் நம்ம நண்பர்கள். அதனால நான் அதுக்கு அந்த விமர்சனத்துக்குள்ள போகவில்லை, ஒரு ஒப்பீட்டு அளவுல தான் நான் சொன்னேன். அதனால ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அண்ட் வின் த ரேஸ். அதனால பாஜக வந்து ஒரு குறிப்பிடத்தக்க சக்தியாக இன்றைக்கு வளர்ந்து இன்னைக்கு எல்லாரும் கதறாங்கல்ல. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அதிமுகவை விமர்சிக்குது, பிஜேபி தான் விமர்சிக்குது. இதெல்லாம் தாண்டி நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். பாஜக அரசியல் ரீதியாக தமிழகத்தில் ஒரு பெரும் வெற்றியை ஈட்டாமல் இருக்கலாம், ஆனால் சித்தாந்த ரீதியாக பாஜக என்றைக்கோ வென்று விட்டது. இங்கே அதுக்கு 2 உதாரணம் சொல்றேன். எங்க கட்சியிலையும் 90% இந்துக்கள் இருக்கின்றார்கள் சொன்னது நானா சொன்னேன்? அப்பா ஸ்டாலின் சொன்னாரு, டோப்பா அப்பா ஸ்டாலின் சொன்னாரு. அதே மாதிரி நாங்களும் முருகபக்தர் மாநாடு நடத்தினோம் அப்படின்னா, அல்ல இல்லையா பாபு வந்து நாங்க வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படின்னு இன்னைக்கு கதறாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இவங்க ஏற்கனவே தாலி அறுப்பு போராட்டம் நடத்தினவங்க, இவங்க நாமத்தை நக்கி பூணுல அறுத்து குடுமியை கட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் செய்ய முடியுமா? பிள்ளையார் நடு ரோட்ல போட்டு உடைக்க முடியுமா? இன்னைக்கு வந்து உடனடியாக களத்தில் இந்து முன்னணியும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இறங்கி சித்தாந்த ரீதியாக இந்த மண்ணில் என்றைக்கோ பாரதிய ஜனதா கால் ஊன்றி விட்டது. நீங்க அப்படி சொல்றீங்க. இப்போ ஆராசா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அமித்ஷா வந்து தமிழகத்திற்கு வந்து அவருடைய மீட்டிங்ல பேசியிருப்பீங்க, திமுக கதறுதுன்னு சொல்றீங்க. ஆராசா என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வந்து கொடுத்த வாக்குறுதி 98% நிறைவேற்றிருக்கோம். அமித்ஷா வேணும்னா எங்களோட நேருக்கு நேர் விவாதத்துக்கு வரணும்னு அவங்க டைரக்டா தானே கூப்பிடுறாங்க. அவங்க பதற மாதிரி எதுவும் தெரியலையே. நான் கூட தியாகராயனர் தொகுதி இளைஞரணி அமைப்பாளராக இருக்கும் போதும் சரி, மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவராக, மாவட்ட இளைஞர், நான் சொல்றதெல்லாம் ஒரு 20-25 வருஷம் முன்னாடி, அப்போ கூட நான் சந்து முனையில கூட்டம் போட்டு நான் வந்து நரசிம்மராவ் அவர்களே, சோனியா காந்தி அவர்களே என்னுடன் விவாதத்துக்கு தயாரா அப்படின்னு நான் கூட கேட்டிருக்கேன். அது வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பக்குவம் கம்மியா இருந்த போது
இந்த ராசா இருக்கார்ல, ஆபாச ராசா, அவருக்கு வந்து இன்னும் அந்த பக்குவம் வரலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஒருவேளை பக்குவம் வந்திருந்தா, மக்கள் மனதை புரிஞ்சிருந்தா, இல்லை அவருக்கு கொஞ்சமாவது சுயமரியாதை அதெல்லாம் இருந்திருந்ததுன்னா, பெரம்பலூர் தனித்தொகுதியா இருந்த வரைக்கும் அங்க போட்டியிட்டவர் பெரம்பலூர் பொது தொகுதியான உடனே நான் ஏன் இங்க நிக்க கூடாது, என்ன ஜாதி ரீதியா தானே என்ன இழிவுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அங்க கண்டெஸ்ட் பண்ணியிருப்பாரு. நீலகிரிக்கு போயிருக்க மாட்டாரு. முன்னாடி அவருடைய சுயமரியாதையை, அவருடைய முதுகு அவர் பார்க்கட்டும். இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொன்னார், நீங்க எவ்வளவு நிறைவேற்றிட்டோம்? 98%. இதுக்கு நான் பதில் சொல்லணுங்கிறது இல்ல. மரியாதைக்குரிய சண்முகம் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் இருக்காரு. அவர் நேத்தி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. 98% வாக்குறுதிகளை இந்த திராவிட மாடல் ஆட்சி நிறைவேற்றவில்லை. நான் இதை எங்க வேணா பேச தயார், வேணா என்ன கேட்ட கேள்வியை நீங்க நிறைவேற்றினீங்களா இல்லையான்னு திமுக காரங்களை போய் கேளுங்க அப்படின்னு சண்முகம் சொல்றாரு. அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவர் சொல்றாரு. திருமாவளவன் பாவம், அந்த கட்சியில நான் உங்க கூட தாங்க இருப்பேன், என்ன வெளில விரட்டி விட்டுறாதீங்க ஆண்ட, நான் இங்கேயே இருக்கேன் ஆண்ட அப்படின்னு பிஜேபி உள்ள பூந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருக்காரு. நீங்க தொகுதியை வந்து எங்களுக்கு அதிகமா நாங்க கேட்போம், அப்படி கொடுக்கலன்னா கூட நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு ஏன் அவர் அங்க போய் நின்றுட்டு கதறிட்டு இருக்காரு? அவரும் என்ன சொல்றாரு, எங்களுக்கு பல்வேறு மனவர்த்தங்கள் திமுக கூட்டணியில் இருக்கின்றது சொல்றாரு. என்ன மனவர்த்தனை யாராவது கேட்கிறாங்களா? பத்திரிகையாளர்கள், ஊடகத்தினர் நேர்மையானவங்க தானே, யாராவது ஒத்தராவது கேட்டிருக்கணும்ல. இந்த மாதிரி திருமாவளவன் சொல்றாருங்க, என்னங்க பிரச்சனை, ஏங்க இந்த மாதிரி மனவர்த்தம்னு சொல்றாரு, என்ன மனவர்த்தம் கேட்டிருந்தா அவரே திமுகவை பத்தி லிஸ்ட் அவுட் பண்ணுவாரு. திமுகவிற்கு யாரெல்லாம் முட்டு கொடுத்திருந்தார்களோ அது பத்திரிகையாளர்கள் இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனா இந்த மாற்றம் வந்து எப்பொழுது துரிதப்படும் என்றால், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒழுங்காக நியாயமாக தர்ம நியாயத்துடன் அறத்துடன் நடந்து கொண்டால் இது வந்து உடனடியாக மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டப்படும். நடந்துக்கிற மாதிரி சொல்றீங்க, நேர்மையா அது நீங்க டெல்லியில வந்து பிஜேபி 1000 கேள்வி கேட்கலாங்க, அப்படிலாம் நீங்க அது வந்து இங்க இருக்கிறவங்களுடைய கற்பனை, இங்க இருக்கிறவங்க சொல்றதை நீங்க எக்கோ பண்றீங்க. அதை அப்படியே நீங்க திரும்பி வந்து ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அப்படின்னு ஹெச்எம்பி ரெக்கார்டு முன்னாடி இருந்தது, அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. அதுக்குள்ள நான் போக விரும்பல. நான் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து தமிழ்நாடை பொறுத்த விஷயங்களை மட்டுமே பேசுறேன். ஆனா இந்த தமிழ் ஊடகங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று என்னோட இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால இந்த ஊடகங்கள் என்னைக்கு முழிச்சுக்குதோ அன்னைக்கு திமுக விழுற அடியானது வழியில கதறுவாங்க. அந்த ராசா பேசுறது வந்து அவர் வந்து இன்னும் பல விஷயங்கள், நாங்க பல சாதனைகள் படைத்துள்ளோம் அப்படிங்கிறாரு. எல்லா ஊர்லயும் நீக்க மர கஞ்சா. நேத்திக்கு எங்களுடைய பக்கத்து டவுனு காட்டுமன்னார்குடி சட்டமன்றம் தான் என்னுடைய ஊரு. அந்த காட்டுமன்னார்குடியில கஞ்சா வியாபாரிய நேத்தி வெட்டி கொண்டு இருக்காங்க. அந்த கஞ்சா வியாபாரி அவருக்கு கஞ்சா வாங்குற ஆளுங்களுக்கும் கஞ்சா வியாபாரிகளுக்கும் இதுல எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்க. அது ஜாதி பிரச்சனையா மாறிடுமோங்கிற மாதிரி ஒரு பயம், அச்சம் அந்த பகுதியில் இருக்கு. இது 2 நாள் முன்னாடி இந்த அடிதடி கேஸ் ஆகி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அங்க எஸ்பிசிஐடியில இருந்த ராஜாங்கிற சப் இன்ஸ்பெக்டர் இந்த விஷயத்தை ஊத்தி மூடி பாதுகாக்க பார்த்ததுனால்தான் ஒரு கொலை வரைக்கும் போயிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய களங்கம். நான் சொல்றது காட்டுமன்னார்குடியில மட்டும் இல்ல, உங்களுக்கு இதுலயே கிருஷ்ணகிரியில கோர்ட் வாசல்ல ஒரு வக்கீலை எப்படி வெட்டி கொண்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா ஊர்லயுமே இந்த மாதிரி பிரச்சனை. சட்டத்தை கையில எடுத்துக்கிறாங்க. குடி போதையில பெத்தா பண்ணிட்ட காசு கொடுக்கலன்னு, ஆத்தாகாரி காசு கொடுக்கலன்னு புள்ள கொல்றான், பொண்டாட்டி காசு கொடுக்கலன்னு கொல்றான், குழந்தை எழுதி வச்சுட்டு செத்து போகுது. எங்க அப்பா நீ தயவு செஞ்சு குடியை நிறுத்துப்பா, அப்பா ஆட்சியில குடிக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க நீக்கமர எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மந்திரிமார்கள், எம்எல்ஏக்கள், அந்த கட்சியோட நிர்வாகிகள் அவங்க எல்லாம் பேயாட்டம் ஆடுறாங்க. அவங்க எல்லாம் குறுநில மன்னர்கள் போன்று செயல்படுகிறாங்க. இதெல்லாம் மறைக்கிறதுக்காக எப்ப பார்த்தாலும் ஒரு டைவர்ஷனல் டாக்டிக்ஸ். நாங்க நிறைவேற்றிட்டோம், நீங்க என்ன பண்ணீங்கன்னு சண்முகம் கேட்கிறார். சொல்லுங்க, நான் சொல்லலைங்க. நான் சொன்னா பிஜேபி காரன் சங்கி உங்ககிட்ட 25 கோடி ரூபாய் 2 கம்யூனிஸ்ட் வாங்கிச்சு. அதுல ஒரு கம்யூனிஸ்ட் உங்கள்கிட்ட காசு கை நீட்டி காசு வாங்கி அக்கௌண்ட்ல வாங்கின கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் கேள்வி கேட்கிறார். ராசா அதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும். நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிச்சு, திருமாவளவன் சொல்றீங்க, ஆனாலும் அவங்க கூட்டணி உறுதியா இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அமித்ஷா 2 வாட்டி தமிழகத்துக்கு வந்திருக்காரு ஒரு மாத காலத்துக்குள்ளாரு. இங்க வந்து கூட்டணியில ஏதோ ஒரு சலசலப்பு இருக்க மாதிரியோ ஒரு பதட்டம் இருக்கு. அதை சமாதானப்படுத்துறதுக்கு தான் அவர் அடிக்கடி வராரோ? ஏன்னா பாமக இன்னும் வந்து சேரல, தேமுக என்ன ஆச்சுன்னு தெரியல, பாஜக அப்புறம் அதிமுகவுடைய கூட்டணி என்ன ஆச்சுன்றது தெரியல. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் அமித்ஷா இங்க வந்து திமுகவை விமர்சனம் பண்ணிட்டு போறாரோ? அவரு நேரா வந்து அதை சரி பண்ணோங்கிறது இல்லை. அவருக்காக இங்க தமிழ்நாட்டில் பண்ணையார் நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக இருக்கின்றார். அன்பு சகோதரர் எல் முருகன் மத்திய அமைச்சராக இருக்கின்றார்.
அவங்கள வச்சு கூட சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா, நீங்க சொல்றது உண்மையாக இருந்தால், இல்ல டெல்லிக்கு கூட கூட்டணி கட்சிகளை வர வச்சு பேசியிருக்கலாம். இல்ல மரியாதைக்குரிய ஜி.கே. வாசன் இருக்காங்க, அவங்கள விட்டு இவங்கள்ட்டலாம் பேசுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் போற போக்கில் இவங்கெல்லாம் இது வந்து ஊடகங்களை கையில் வைத்துக்கொண்டு ஊடக மாஃபியாக்களை அரியாட்கள் போன்று நடத்துகின்ற இந்த திராவிட மாடல் கும்பல் செய்கின்ற சித்து வேலைகள் இது. அவங்க வந்து இப்படி ஒரு நெரேட்டிவை செட் பண்ண பார்க்குறாங்க. இதுல எந்த விதமான உண்மையும் கிடையாது. அமித்ஷா அவர்கள் போன வாரம் வந்து என்னை போன்ற நிர்வாகிகளை, அங்க கிட்டத்தட்ட ஒரு 15,000 நிர்வாகிகள் மாநிலம் முழுக்க இருந்து மதுரையில வந்து சந்திச்சுட்டு போனாரு. இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக வராரே தவிர இதுல ஒன்றும் பின்னாடி கூட்டணியோ அரசியல் ராஜதந்திரமோ அதெல்லாம் இவங்க தான் பொழுது போகாம சொல்லிட்டு இருக்காங்க. டிவிக்கெல்லாம் டிபேட் வைக்கணும். நீங்க நல்லா பாருங்க, ஓபிஎஸும் எடப்பாடியும் இணைவார்களா, பிஜேபி கூட்டணியில் அதிமுக இருக்குமா, தாவேகா அதிமுக கூட்டணி வருமா, அமித்ஷா அதிமுகவை மிரட்டுகின்றாரா, இப்படிதான் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட டிபேட்ஸ் எல்லாம் இருக்கும். தட்டுக்கிட்டு கூட தப்பித்தவரை கூட தமிழகத்தில் வன்முறை களமாக மாறுகின்றதா, கஞ்சா புழக்கத்தில் இருக்கின்றதா, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதா, பெண் பாலியல் பலாத்காரங்கள் அதிகரித்து விட்டதா, பொய் சொல்லுகின்றதா திராவிட மாடல் ஆட்சி, அப்படின்னா ஒரு விவாதம் ஒரே ஒரு நாள் கூட வராது. உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன ஆச்சு, ஏன் அவர் வரவில்லை? உதயநிதி ஸ்டாலின் போன மாசம் முன்னாடி வரைக்கும் மோடி இல்ல, அவங்க டேடி இல்ல, அதெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னவர் அமித்ஷா பத்தி கேள்வி கேட்கும்போது என்ன பண்ணிட்டு போனாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால இதெல்லாம் பொழுது போகாத இவங்க வீணர்கள் அந்த மீடியாக்கள்லாம் கையில வச்சுட்டு சித்து வேலை காமிக்கிறாங்க. இதெல்லாம் கெட்டிக்காரன் புழுகு 8 நாளுங்க. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு டெக்னாலஜி அப்டேட் ஆகி சோசியல் மீடியா இருக்கிறதுனால அன்னன்னைக்கே அந்த குட்டு வெளிப்பட்டுடுது. அதனால இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்க நரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாங்க, அவ்வளவுதான். இல்லை, ஏன்னா நேற்று அண்ணாமலை அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அதுல வந்து எனக்குள்ளார நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நான் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்றேன். பாஜக ஆட்சிக்கு வரும் தான் நான் சொன்னேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு உள்ள அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் கூட தான் 35 வருஷமா நானும் இந்த கட்சியில டிராவல் பண்றேன். 35 வருஷமா பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு சொல்லுமா, அது அதிமுக கூட்டணியில இருந்த போதும் சொன்னேன், அதிமுக கூட்டணியில இருந்த போதும் பேசினேன், நாங்க 3வது அணியை அமைச்சிருந்த போதும் பேசினேன். எந்த கட்சி நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்க, சிலம்பரசனே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், இல்ல புதுசா வர நடிகர், ஏன்னா அதான திராவிட மாடல் ஆட்சியில இவங்களுடைய சப்போர்ட்ல இவங்க ஆசீர்வாதத்துல ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட என்ன சொல்லுவாங்க, நாளைய முதல்வர் நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க தான் ஆட்சிக்கு வரணும்னு. திருமாவளவனை போய் கேளுங்க, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டியதாம். அவருக்கு 1% ஓட்டு கூட தமிழ்நாட்டில் கிடையாது. அவரு ஒரு கும்பலை வச்சு அரசியல் செய்கிறாரு. அதனால அவர் கூட சொல்லுவார், கம்யூனிஸ்ட் கேளுங்க 4% ஓட்டு வச்சிருக்காங்க. அவ்வளவு ஏங்க, வைகோ அப்படின்னு ஒரு முன்னாள் மானஸ்தர் இருக்காரு பாருங்க, அவருக்கு வந்து 0.1% இல்ல 0.2% தான் தமிழ்நாட்டில் அவருக்கு வாக்கு வங்கி இருக்கும். அவரு கூட சொல்லுவாரு, அவர் துரை வைகோ கூட சொல்லுவாரு, நான் தான் நாளைக்கு முதல்வர், இல்லை எங்க அப்பா தான் முதல்வர்மாங்க. அதனால அவங்களே சொல்லும் போது வளரும் கட்சி, தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம், பாரத நாட்டை மிகச்சிறப்பாக ஆட்சி நடத்தக்கூடிய மோடி தலைமையிலான ஆட்சி, RSSல் பயின்றவர்கள், தேசியத்தையும் தெய்வீகத்தையும் 19 முத்துராமலிங்க தேவர் வழியில 2 கண்களாக நினைத்து நாங்கள் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் முன்னெடுப்பவர்கள், காமராஜர் போன்று எளிய தூய அரசியலை முன்னெடுப்பவர்கள், கக்கன் போன்ற நேர்மையாளர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போன்று மக்களால் எளிதில் அணுகக்கூடிய தொண்டர்களை கொண்ட தலைவர்களை கொண்ட பாரதிய ஜனதா கட்சி, இவ்வளவு சிறப்பம்சம் இருக்கும்போது நாம எதுக்குங்க அதெல்லாம் பத்தி கவலை பண்ணோம்? ஆட்சிக்கு வருவோம்னு சொல்றது எங்க உரிமைங்க, அது கூட சொல்லக்கூடாதுங்களா? எங்களோட வந்து பல தகவல்கள் பகிர்ந்துனதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.